ஹாய், இப்போ இந்த வீடியோ எடுக்கிற பிளான்லே நான் இல்லை. ஸோ ஸ்மால் டிஸ்க்ளைமர், தெர் இஸ் ஜீரோ ஸ்கிரிப்ட் பிஹைண்ட் தி கேமரா அண்ட் ஸ்லைட்டாக மனசு விட்டு பேசலான் இருக்கேன். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என் தங்கச்சிக்கு லஞ்ச் வைக்க நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே என் ஸ்கூல் ஜூனியரை பார்த்தேன். அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகிறா. அண்ட் நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் ஷீ ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் அபவுட் ஹவ் ஸ்கேட் ஷீ இஸ். ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போகிறாளாம், ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல் போகிறாளாம், புது என்விரான்மெண்ட்டாம், புது ஃப்ரெண்ட்ஸாம், அவள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருமே அவள் காலேஜ் சூஸ் பண்ணலையாம். இப்போ எனக்கு கேட்க சில்லியாக இருந்தாலும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஷி வாஸ் ஸோ ஓவர்ஃபிலிம்ட் அண்ட் கன்ஃபியூஸ். அண்ட் ஹானஸ்டாக சொல்லணும்னா அவகிட்ட சில கேள்விலாம் எனக்கு கேட்கணும்னு தோணக்கூட இல்லை. நான் காலேஜ் போய் எனக்கு ஒரு வாரம்க்கு அப்புறம் தான் அந்த கேள்விலாம் கேட்கணுன்னே தோணுச்சு. ஸோ ஐ ஆம் கிளாட் தட் ஷீ இஸ் அஹெட். அப்படி நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு அவகிட்ட ஷேர் பண்ண சில விஷயங்கள்ல ஏன் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ஐ ஜஸ்ட் டர்ன்ட் ஆன் தி கேமரா. இதை நான் ஏன் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா, மேபி இது ஏதாச்சும் ஒரு வகையில் இல்லை ஏதாச்சும் ஒரு டைமில் உங்களுக்கு எப்போவாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட எங்க வெர்ஷனுக்கு என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தேன், படிக்கிறேன், கேளுங்க. Dear juniors, the first thing you need to know is stop waiting to feel ready. எனக்கு இன்னும் கோடிங் சரியாக வரல, நானும் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசலன்னு உனக்கு வர எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தள்ளி போடாது. பிகாஸ் யூ நெவர் கோயிங் டு ஃபீல் 100% ரெடி ஃபார் எனி திங். அதை குறையா பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன கலாய்ப்பாங்களோ, இவங்க என்ன கலாய்ப்பாங்கலாம் கண்டுக்காத. பீப்புள் ஆர் கோயிங் டு ஜட்ஜ் யூ எனிவே. நீ என்ன தான் பண்ணாலும், எவ்வளோ நல்லா தான் பண்ணாலும் உனக்கு குத்தம் சொல்ல ஒரு 4 பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த 4 பேர் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தர போகிறதுல, உன் காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறதுல, உனக்கு புக் ஃபீஸ் கட்ட போகிறதுல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. Their judgment is their problem, not yours. Second, don't hand over your confidence to others. Collegeல there will always be someone who looks smarter or better than you. அவங்க கூட கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. Don't let someone else day 100 to make you feel bad about your day 1. ஸோ அந்த கம்பேர் பண்ற கல்ச்சர் இருந்தா அதை இதோட விட்டுருங்க. அப்புறம் காலேஜ்ல உனக்கு கிடைக்கிற இந்த ஃப்ரீடம் மாதிரி உன் லைஃப்ல உனக்கு முன்னாடியும் கிடைச்சிருக்காது, இதுக்கப்புறமும் கிடைக்கவும் செய்யாது. ஸோ அதை எவ்வளோ ஒழுங்கா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கும். உனக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் இந்த 3 வருஷத்துல ட்ரை பண்ணி தீத்துரு. பீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பீட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், ஒரு கான்டென்ட் கிரியேஷன், ஒரு வெப் டெவலப்மெண்ட், எடிட்டிங், டான்சிங், மாடலிங், ஆர் ஈவன் குக்கிங். உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் இந்த 3 வருஷத்துல பண்ணி கத்துக்கோ. அண்ட் புக்ஸ் படிக்கிற பழக்கம் இல்லைன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ வில் ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதோ, ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதோ, ஆர் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் யோசிக்க அந்த விஷயம் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு பிளான் போட்டு நல்லா இருக்கும் இல்லையோ அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணால் அதை போக போக கற்றுக்கலாம். இப்போ இல்லைன்னா எப்போ பண்ண போகிறோம்? இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டை மண்டையில் நல்லா ஏற்றிக்கோங்க. காலேஜ் இஸ் நாட் அ பிளேஸ் டு ஃபைண்ட் அ பார்ட்னர். ஸ்கூல் லைஃப்ல தான் ஒண்ணுமே இல்லை, அட்லீஸ்ட் காலேஜ் லைஃப்லயாச்சும் ஏதாச்சும் இருக்குன்ற ஆசையோடலாம் வராதிங்க. அப்படி ஒண்ணுமே இருக்காது. இட் இஸ் தி டைம் டு பில்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஆர் பிஃபோர் யூ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் சம்ஒன் எல்ஸ். இப்படி பார்ட்னர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேரண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. முக்கியமாக ஹாஸ்டல்லாம் வரீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் வீட்டுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்றதை கேட்டுருங்க. பிகாஸ் இங்கே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிடும், நீங்கள் ஜாலியாக தான் இருப்பீங்க. பட் வீட்டில் உங்கள் பிளேஸ் எப்பயுமே எம்டியாக தான் இருக்கும். One day you will find out that they miss you more than you miss them. So ஒரு வாட்டியாச்சும் வீட்டுக்கு கால் பண்ணி என்ன பண்றீங்கன்றதை கேட்டுருங்க. Third, get out of your comfort zone. ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு, கேட்டிருக்கியா? A comfort zone is a beautiful place but nothing ever grows there. நீ எப்போ ஒரு ரொட்டீன்ல ஸ்டக் ஆகி கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றியோ அந்த இடத்துல இருந்து நீ ஒண்ணுமே கத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிட மனசுலனாலும் அதான் சார் நெசோன்ற மாதிரி அதுதான் ரியாலிட்டி. Which brings me to my next point. Say yes more. Say yes to a random workshop. Say yes for a hackathon. Say yes to speaking on stage even if your hands were shaking. This is how you grow. At the same time, learn to say no. காலேஜ்ல இந்த ஃபோமோ அதிகமா இருக்கும். the fear of missing out. எல்லாரும் வீக்கெண்ட் படத்துக்கு போறாங்க, நைட் அவுட் போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்கன்ட்டு உங்களுக்கு இஷ்டமே இல்லைனாலும் you might feel pressurized to join them. இப்போ நம்ம நோ சொல்லிட்டா என்ன நினைப்பாங்களோ, இப்போ நம்ம இந்த அசைன்மெண்ட் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நம்மள்ட்ட பேச மாட்டாங்களோன்னு பயந்து we ended up saying yes to certain things which drains our energy. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க பீஸ் ஆஃப் மைண்டை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு சிட் இன் யுவர் ரூம் ஆன் ஃப்ரைடே நைட் பிகாஸ் யூ ஆர் டயர்ட், ஆர் பிகாஸ் யூ வாண்ட் டு சேவ் மணி, ஆர் பிகாஸ் யூ வாண்ட் சம் மீ டைம், ஆர் பிகாஸ் யூ வாண்ட் டு டூ சம்திங். ஸோ எப்படி அழகா நோ சொல்றதுன்னு கத்துக்கோங்க.
ஒன்ஸ் நீங்க நோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டா சில பேர் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பட் டோன்ட் ரிக்ரெட் லூசிங் பீப்புள். சில பேர் நம்ம லைஃப்ல டெம்பரரியா தான் வருவாங்க, ஜஸ்ட் டீச்சர்ஸ் a lesson. You will outgrow some friendships and ஏனே தெரியாம some people might walk away. I know அது அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் என்ன பண்றது, as you grow your friend circle might change. The group you sit with on your day one will probably not the same group you graduate with. சில பேர் கூட வைப் செட் ஆகும், சில பேர் கூட ஆகாது, அது நார்மல் தான். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் கனெக்ஷன்ஸ். சொன்னா நம்ப மாட்டேன், your friend circle will break into 1000 pieces and the best piece will stay with you. and உனக்கு இப்போ கிடைச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த உலகத்துல வர யாருக்குமே கிடைக்காது. ஸோ ஹோப்பை விட்றாத, ப்ளீஸ் பி யூ. Finally, build memories too. Marks are important, grades are important, but 10 years down the line நீ CGPA பத்தி யோசிக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வர்க்கலா போனது, ஒன் டே கேர்ள்ஸ் ட்ரிப்க்கு நீ படாத பாடுபட்டது, ஹாஸ்டல்ல மேகி செஞ்சு மாட்டினது, உன்னோட ஃபர்ஸ்ட் இன்கம்ல அம்மாக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு மேக் மெமரிஸ். அதெல்லாம் நீ பண்ணிடுவேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். பிகாஸ் ஒன்ஸ் திஸ் டைம் இஸ் கான், இட் இஸ் கான் ஃபார் எவர். டைம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் வருது, நம்ம எல்லாரும் நிறைய டைம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் த ட்ரூத் இஸ் டைம் flies. கண்ணு மூடி இருக்கிறதுக்குள்ள you would be sitting in your final year and கேமராவை பார்த்து உன்னோட எங்க செல்ஃப் கிட்ட இப்படி பேசிட்டு இருப்பேன். So stop postponing your life. Whatever you want to try now and fail fast. Because the faster you fail, the faster you learn. The faster you learn, the faster you grow. Simple. ஓகே, ரொம்ப யோசிக்காத, சில் தான். லைஃபோட சின்ன சின்ன டிசிஷன்ஸை நீயே எடு, லைஃபோட பெரிய டிசிஷன்ஸை லைஃபே பார்த்துக்கும். But trust me, you're going to be so incredibly proud of a person you become at the end of these 4 years. Stop being so hard on yourself. Take care. Bye.